மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது நீதிமன்றம். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், விவரம். அதாவது மாம்பழ சின்னத்தை முடக்க வேண்டும், அதே போல தன்னை தலைவராக பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட வழக்குகளை ராமதாஸ் தொடர்ந்திருந்தார். அந்த வழக்குகளை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் என்பது தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த இரு வழக்குகளும் விசாரணைக்கு உகந்ததல்ல என்றும், உட்கட்சி விவகாரம் தொடர்பான உரிமையல் சிவில் நீதிமன்றத்தில் அந்த நிலவில் உள்ள வழக்குல நிவாரணம் தேடிக்கொள்ள வேண்டும் என்று அந்த வழக்கில் ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் என்பது தற்போது வழங்கியிருக்கிறது. இந்த வழக்கினுடைய பின்னணி என்று நாம் பார்க்கும்போது, அதாவது ஏற்கனவே பாமக கட்சியினுடைய உரிமை தொடர்பாக அதனுடைய தலைவர் அன்புமணிக்கும் நிறுவனர் ராமதாஸுக்கும் இடையில மோதல் நடந்து வரும் நிலையில அந்த கட்சிக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கீடு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையம் அன்புமணி முகவரிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தது. அது தவறானது, தன்னுடைய முகவரிக்கு தான் அனுப்ப வேண்டும் என்று ராமதாஸ் தொடர்ந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அந்த வழக்கில் வருகிற 24ஆம் தேதி தேர்தல் ஆணையம் என்பது பதிலளிக்க இருக்கிறது. இந்த நிலையில தான் டாக்டர் ராமதாஸ் தரப்புல புதிதாக வழக்கு ஒன்று தொடரப்பட்டிருந்தது. அதுல என்ன கேட்டுக்கொள்ளப்பட்டது என்றால், ஏற்கனவே இது தொடர்பாக டெல்லி உயர்நீதிமன்றத்துல இரு தொடர்பான விசாரணையில இருதரப்புக்கும் பிரச்சனை தீராவிட்டால் மாம்பழ சின்னம் முடக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் இதுவரை தேர்தல் ஆணையம் அந்த மாம்பழ சின்னத்தை முடக்கவில்லை என்றும், இல்லை என்றால் தனக்கு அந்த சின்னம் சொந்தம் என அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். எனவே தேர்தல் ஆணையம் மாம்பழ சின்னத்தை முடக்க வேண்டும் என்றும், அதுவரை அந்த தமிழ்நாடு மற்றும் புதுவை தேர்தல் அறிவிப்பை வெளியிடக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை தான் தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா, நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வுடன் இன்னைக்கு நடைபெற்றது. ராமதாஸ் தரப்புல வழக்கறிஞர் அருள் ஆஜராகி வாதிட்டார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி போட்டி அணியினுடைய தலைவர் யார் என்ற கேள்வியை எழுப்பினார். போட்டி அணி இல்லை என்றும், போட்டி தலைவர் தான் என்றும், அன்புமணி தான் என்றும் ராமதாஸ் தரப்பு வழக்கறிஞர் அந்த வாதத்தை குறிப்பிட்டார். அப்போது தேர்தல் ஆணையம் தொடர்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் பாமக அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்ல என்றும், 2023 உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடர்ந்துள்ளார்கள் என்றும், மாம்பழம் சின்னம் என்பது ஒரு காமன் சிம்பிள், அதாவது ஒரு பொதுவான சின்னம் என்றும், இதுல யாரும் உரிமை கோர முடியாது, அது மட்டும் இல்லாமல் அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுடைய உட்கட்சி விவகாரத்துல தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது, சிவில் நீதிமன்றத்துக்கு தான் அணுக வேண்டும் என்று அவர் வாதிட்டார். இந்த வாதங்கள் எல்லாம் கேட்ட நீதிபதிகள் தான் ராமதாஸ் தலைமையிலான அந்த நிர்வாகிகள் அங்கீகரிக்குரிய வழக்கையும் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். அதே போல இந்த மாம்பழம் சின்னத்தை முடக்க வேண்டும் என்ற வழக்கையும் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். மேலும் உரிமையல் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையத்தை அணுகலாம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வழக்கு விசாரணையின் போது மகன் தந்தை சொல்லை கேட்பதில்லையா என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு ராமதாஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தந்தை சொல்லை மகன் கேட்பதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சியின் விவகாரத்துல தலையிட முடியாது, அதே போலதான் பாமக கட்சி விவகாரத்துல தலையிட முடியாது என்றும் தெரிவித்திருந்தது. எனவே இந்த வழக்கு அது மட்டும் இல்லாமல் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டால் நாங்கள் அபராதம் விதிப்போம் என்றும் தலைமை நீதிபதி இந்த வழக்கு விசாரணை என்பது குறிப்பிட்டிருந்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.